பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and help you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வியின் நிமித்தம், ஏதோ ஒரு இழப்புகளின் நிமித்தம் நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. உதவி செய்ய யாருமே இல்லை, நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வரேன்னு சொல்லி இன்னைக்கு கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துவாராம். அவர் உங்களுக்கு அவருடைய பலனையே கொடுத்து, அவர் உங்களை புதிதாக உங்களை மாற்றி உங்களுக்கு எல்லா தேவையான உதவிகளையும் செய்து நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஒரு இழப்புகளின் நிமித்தமாக நீங்க வேதனையோட இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்க ரொம்ப நாளா காத்திருந்தீங்க, ஆனா அந்த காரியம் உங்களை விட்டு கைவிட்டு போயிருச்சு, அது வேற யாருக்கோ போயிருச்சு, ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறேன், நானே உனக்கு உதவி செய்வேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவர் நிச்சயம் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீண்டு வர பண்ணுவார். அவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார், நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார், எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாற்றி தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள், இழப்புகள், ஆண்டவரே ஏசப்பா, நம்பி நம்பி ஆண்டவரே ஏமாந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. பிள்ளைங்களை இந்த நல்ல பலப்படுத்துங்கப்பா. அநேகர் ஆண்டவரே கைவிட்டுட்டு போயிட்டாங்க, ஆண்டவரே ஏசப்பா, எல்லாரும் ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கவலைப்படாதீங்க, இயேசுப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு புதிய பலன் இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். உங்களால இனி தைரியமாக நீங்க வாழ முடியும். அவரே உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவரே உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாக அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.